ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம். ட்ரம்ப் வந்து டேஞ்சர் ஜோன்ல இருக்காரு. இந்த சுட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னால் கலிஃபோர்னியாவை சேர்ந்த தாமஸ். நீங்கள் அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்துக்கொள்வது சாதாரணம். ட்ரம்ப் மேலே இது முதல் முறை அல்ல. 24 பென்சில்வேனியாவில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. காதை உரசிட்டு புல்லட்டு போது காதில் இருந்தெல்லாம் ரத்தம் வர்ற சீனை நம்ம பார்த்துருக்குறோம். ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான வலதுசாரி முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர். ஏன் சார் இப்போ ட்ரம்ப்புக்கு வந்து ஆயுசு 100ன்னு எடுத்துக்கிறதா? இன்னும் ஒரு நிறைய நாள் இருந்து மக்களை வந்து வெறித்தனமாக சாவடிக்க போறாரா என்ன? இப்போ ஈரான் நாடு பதிலுக்கு வந்து ட்ரம்ப் மேலே படையெடுத்து அப்படி ட்ரம்பை கொல்ல முடியுமான்னு அதுக்கு சாத்தியம் இல்லை. அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, ஈரான் எங்கேயோ இருக்குது. ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நம்ம கூட நாதன் சார் இருக்காரு, ஃபேமஸ் ஜேர்னலிஸ்ட். வணக்கம் சார். வணக்கம் சார். ஆக்சுவலாக வந்து வாரோட அப்டேட் வந்து இப்போ இன்னும் 4 நாள் வந்து சூடு பிடிச்சிக்கிட்டே இருக்குது. ஸோ 2ஆம் கட்ட அந்த பேச்சுவார்த்தை வந்து கண்டிப்பாக வந்து மைனஸில் போய் முடிஞ்சிடும்னு சொன்னீங்க. அதுபடியே நடந்துச்சு. இப்போ ஒரு படி மேலே போய் ட்ரம்ப் வந்து டேஞ்சர் ஜோனில் இருக்காரு. ஸோ அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? ட்ரம்ப் மேலே துப்பாக்கி சூடு, அதே தான். அந்த ஒயிட் ஹவுஸ் இருக்கு இல்லையா, ஒயிட் ஹவுஸ் ஜேர்னலிஸ்ட்டு சங்கம்னு ஒன்று இருக்குது. அந்த வெள்ளை மாளிகை சம்பந்தமான செய்திகளை வெளியிடக்கூடிய பத்திரிகையாளர் சங்கம். அவங்க வருஷம் ஒரு விருந்து கொடுப்பாங்க. அந்த ஈவெண்ட்டில் ட்ரம்ப் கலந்துக்கிறாரு. அது ஹில்டன்ற ஹோட்டலில் நடக்குது. சனிக்கிழமை மாலை அமெரிக்க நேரப்படி இரவு 8 மணிக்கு அந்த விருந்து நடந்துக்கிட்டு இருக்க அறைக்கு வெளியே ஒரு ஃபயரிங் ஷாட் சத்தம் கேட்குது. என்னன்னு பார்த்தா அங்கே ஒருத்தர் அந்த செக் போஸ்ட் இருக்கு இல்லையா, அதை தாண்டி உள்ளே வர முயற்சி பண்ணுறாரு. ஒரு கைகலப்பு நடக்குது. அதை சுடுற சத்தம் கேட்ட உடனே இங்கே பால்ரூமில் இருந்த விருந்தினர்கள் எல்லாம் டேபிளுக்கு கீழே ஒடிஞ்சிக்கிறது அப்படி இருக்கிறாங்க. செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் ட்ரம்ப்பு, அவருடைய மனைவி மெலானியா, அப்புறம் துணை அதிபர் ஜேடி வான்ஸு, கேபினெட்டில் உள்ளவங்க எல்லாத்தையும் சேஃபாக பக்கத்து ரூமுக்கு கொண்டு போய் அதன் பிறகு வெளியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. ட்ரம்ப் ஆரம்பத்தில் இது என்ன ஏதுன்னு விசாரிச்சுட்டு, சரி அதை தான் நீங்கள் கைது பண்ணிட்டீங்களே, ஈவெண்ட் நடத்துவோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன்னாரு. ஆனால் செக்யூரிட்டி ஆஃபீஸர் சொன்னதின் பேரில் இதை ரத்து பண்ணுறோம், இன்னொரு நாள் வச்சுக்குவோம். இவ்வளோத்துக்கும் அவர் அன்னைக்கு பேச இருந்த சப்ஜெக்ட் வந்து ப்ரெஸ் ஃப்ரீடம். அதுக்கும் ட்ரம்புக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. நிறைய பத்திரிகைகளை அவர் தரந்தாழ்ந்து விமர்சிச்சிருக்கிறாரு. இந்த சுட்ட நபர் யார் அப்படின்னு சொன்னால் கலிஃபோர்னியாவை சேர்ந்த தாமஸ் அப்படின்றவர். அவருடைய பேர் 31 வயசு. அவர் ட்ரெயின் மூலமாக கலிஃபோர்னியாவிலேருந்து வாஷிங்டன் வந்து இந்த ஹில்டன் ஹோட்டலில் தங்கியிருக்கிறார், கெஸ்ட்டாக தங்கியிருக்கிறார். ட்ரெயினில் தான் வந்திருக்கிறார். அதனால் அவருடைய ஆயுதங்கள் இதெல்லாம் கொண்டு வரும்போது எங்கேயும் அவர் மாட்டலை. எப்படி சார்? ரெண்டாவது, நீங்கள் அமெரிக்காவில் துப்பாக்கி வைத்துக்கொள்வது சாதாரணம், லைசன்ஸ் வாங்குறதும் சாதாரணம். என்ன உங்கள்கிட்ட நிறைய பணம் இருக்கணும், இருந்தால் நீங்கள் லைசன்ஸ் வாங்கிட்டு கன்னும் வாங்கிக்கலாம். அப்படி அவர் தங்கியிருக்கிறாரு. சம்பவம் நிகழ்ந்த இடத்துல அவர்கிட்ட வந்து ஒரு கன்னு, ஒரு பிஸ்டல், அப்புறம் சில கத்திகள் இதெல்லாம் இருந்திருக்குது. அவரை போலீஸ் ஆஃபீஸர்ஸ் மடக்கி பிடிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு கைத்துப்பாக்கினால சுடுறாரு. அது அங்கே இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸர் மேலே பட்டாலும் அவர் புல்லட் ப்ரூஃப் போட்டிருந்ததுனால அவர் மேலே காயம் ஒன்றும் இல்லை. அதுக்குள்ளே இவரை பிடிச்சி கைகலங்கள்லாம் போட்டு சட்டையெல்லாம் கழட்டி அவரை கஸ்டடி எடுத்துடுறாங்க. மற்றபடி அவர் பின்னணியை பார்த்தா அவர் நிறைய டிகிரி படிச்சிருக்கிறாரு, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஆள், நாசாவில் வேலை பார்த்துருக்காரு. இப்படி ஒரு ப்ரொஃபைல்லாம் பார்த்தா பயங்கரமாக இருக்குது. அப்போ இவ்வளவு படித்த நபர், இவ்வளவு நாசாவில் வேலை பார்த்த அனுபவம் உள்ளவர், இவர் எதுக்கு இந்த மாதிரி செய்யணும்? ஒரு கால் வந்து ட்ரம்பினுடைய வலதுசாரி கொள்கைகளை எதிர்த்து இப்படி பண்ணாரா? இதெல்லாம் விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும். அந்த ஹில்டன் ஹோட்டல்லே 1981 ரொனால்டு ரீகன், அப்போது இருந்த யுஎஸ் பிரசிடெண்ட், அவர் மேலே துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருக்குது. அது விலா எலும்பில் பாய்ந்து அவர் மருத்துவமனையில் சேர்த்து காப்பாற்றப்பட்டார். அதற்கு பிறகே இந்த ஹோட்டலை வந்து ஹில்டன் ஹோட்டலை ரீகன் ஹோட்டல் அப்படி தான் அழைப்பாங்க. அதற்கு பிறகு நேற்று இந்த அட்டெம்ப்ட் நடந்திருக்கு. இது ட்ரம்பை குறிவைத்து தான் இந்த
தாமஸ் வந்திருக்கிறாரு அப்படின்ற மாதிரி செய்திகள் வெளியிடுறாங்க. இன்னும் செக்யூரிட்டி ஏஜென்சிஸ் யாரும் அந்த நபரை பற்றிய பேரோ தகவலோ வெளியிடல. இது அமெரிக்க ஊடகங்கள் வெளியிட்ட தகவல் தான். ட்ரம்ப் மேலே இது முதல் முறை அல்ல. 24 பென்சில்வேனியாவில் அவர் மீது துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. காதை உரசிட்டு புல்லட்டு போது காதில் இருந்தெல்லாம் ரத்தம் வர்ற சீனை நம்ம பார்த்துருக்குறோம். அதுக்கும் முன்னாடியும் ஒரு அட்டம்ப்ட் நடந்திருக்குது. ட்ரம்பை பொறுத்த வரைக்கும் ஒரு தீவிரமான வலதுசாரி, முஸ்லீம்களை எதிர்க்கக்கூடியவர், இமிகிரண்ட்ஸ் அவங்களை எதிர்க்கக்கூடியவர், நாடு கடத்தணும்னு சொல்லக்கூடியவர். இப்படி இமிகிரண்ட்ஸ் அப்படின்னா எப்படி, அது புரியல எனக்கு. சட்டவிரோதமாக அமெரிக்காவில் தங்கியிருக்காங்க இல்லையா, அவர்களையெல்லாம் வெளியேற்றணும். இடையில நம்ம ஃப்ளைட்டாக கை கால் சங்கிலிலாம் போட்டு இந்தியாவுக்கு கூட வந்துச்சே, இந்தியர்கள்லாம் இப்படி அனுப்புனார் இல்லையா. அமெரிக்காவில் சட்டவிரோதமாக தங்கியிருக்கக்கூடிய ஸ்பானிஷ் மக்கள், மற்ற நாட்டு மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆக்சுவலாக அந்த மாதிரி சட்டவிரோதமாக ஒரு நாட்டுக்குள்ளே போய் தங்க முடியுமா? அதை அனுமதிக்கிறாங்க அமெரிக்காவில் இல்லீகலாக. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக கொடுத்தா போதும். குடியுரிமைன்னு சொல்கிறத விட விசா கிடையாது, முறையான முறையில் அவங்க அமெரிக்காவுக்கு நுழைஞ்சி வரலை, இல்லீகலாக மெக்சிகோ வழியாக அப்படி தான் வராங்க. அதனால் அவங்களுக்கு சம்பளம் குறைவாக கொடுக்கலான்றதுனால எங்கெல்லாம் அந்த மாதிரி தொழிலாளர்கள் தேவை இருக்கக்கூடிய துறைகளோ அதில் இவங்களை வச்சுக்கிறாங்க. ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் அது இருக்குது. ட்ரம்ப் அவங்களால தான் இன்றைக்கி அமெரிக்கா கெட்டு போச்சு, போதைப் பொருள் கடத்துகிறாங்க, ரவுடிசம் பண்ணுறாங்க, அவங்களெல்லாம் வெளியேற்றணும் அப்படின்னு சொல்லி செய்கிறாரு. அப்புறம் அவங்க வேலை செய்கிற இடங்களில் போய் சோதனை போடுறது, விசாவே வச்சுருந்தா கூட அவங்கள அரெஸ்ட் பண்ணுறது, இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறது. இது ஒரு விதமான வெறுப்பை ட்ரம்ப் மேலே கொண்டு வந்திருக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முஸ்லீம் நாடுகள், முஸ்லீம்கள் அவங்களை பற்றி கடுமையாக கருத்து சொல்கிறது, இதுவும் அவர் மேலே இருக்குது. ஆக்சுவலாக நான் கேட்கணும்னு நினச்சேன், ஏன் சார் இவருக்கு முஸ்லீம்ஸ் மேலே இப்படி ஒரு ஹேட்ரடு? அவர் அதான் வலதுசாரி கொள்கைகள், நம்ம ஊர் பிஜேபி, மோடி, ஆர்எஸ்எஸ் மாதிரி அவர் அங்கே அதை சொல்லக்கூடியவர். இவர் நேற்று கைது செய்யப்பட்ட அந்த துப்பாக்கி சூடு நடத்தின பற்றி அவர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் கிறிஸ்டின்ஸை பற்றி அவதூறாக கருத்து சொல்லியிருக்காரு இப்படி சொல்கிறாரு. அவருமே கிறிஸ்டின் தான், அந்த சுட்ட நபருமே. இப்படி ட்ரம்ப் கருத்து சொல்கிறாரு. அதன் பிறகு அமெரிக்காவில் இவர் மேலே இவருடைய அப்ரூவல் ரேட்டிங் குறைஞ்சிருக்கு. விலைவாசி உயர்வு, பணவீக்கம் அதிகரிப்பு, ஃபெடரல் கவர்மெண்டில் இருக்கக்கூடிய ஊழியர்கள் வேலை நீக்கம், இப்படி பல துறைகளில் தொழிலாளிகள், அரசு ஊழியர்கள், மாற்று மதங்கள், சிறுபான்மை மக்கள் எல்லாருமே ட்ரம்ப் மேலே வெறுப்பாக தான் இருக்கிறாங்க. அதனால் அந்த பின்னணி இருக்குமா அப்படின்றது ஒரு புறம். ரெண்டாவது, இது அமெரிக்கன் கவர்மெண்ட்டே செட்டப் பண்ணதா? இப்போ ட்ரம்ப்டே கேட்குறாங்க, இது ஈரான் போருக்கும் இதுக்கு சம்மந்தம் இருக்கா? அப்படி இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் அதற்கான வாய்ப்பை மறுக்க முடியாது, விசாரணைக்கு பிறகு தான் தெரிய வரும், இப்படியெல்லாம் அவர் சொல்கிறாரு. இதை பல உலக நாட்டு தலைவர்கள் கண்டிச்சிருக்கிறாங்க. மோடி கூட கண்டிச்சிருக்கிறார், ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமில்லை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த உலக நாட்டு தலைவர்கள் யாரும் ஈரான் என்ற ஒரு நாட்டினுடைய சுப்ரீம் லீடர், அந்த நாட்டு தலைவர்கள், அமைச்சர்கள், தளபதிகள் 50 பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. எப்படி ஒரு நாட்டில் அப்படி தாக்கி கொலை செய்ய முடியும்? அதை யாரும் கண்டிக்கலை. பிப்ரவரி 28 அமெரிக்கா தெற்கு ஈரானில் மினாப்ன்ற இடத்துல ஒரு பள்ளிக்கூடத்தில் குண்டு போட்டு 168 குழந்தைகள், ஊழியர்கள் கொண்டிருக்காங்க. இதையும் உலக நாடுகள் யாரும் கண்டிக்கலை. தென் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய வெனிசுவேலா, அந்த நாட்டினுடைய அதிபரை மதுரோவை சட்டவிரோதமாக அவரை கடத்தி கொண்டு வந்துட்டு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய எண்ணெய் வயல்களை அமெரிக்கா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு அமெரிக்க நிறுவனங்கள் அங்கே போய் தொழில் பண்ணுறாங்க. இதை யாரும் கண்டிக்கலை. ஆனால் ட்ரம்ப்பு இந்த பால்ரூமில் இருக்கார், வெளியே செக்யூரிட்டி செக் பாயிண்டில் தான் அந்த பிரச்சனை நடக்குது, இது பண்ணுறாங்க. அதனால் இது நேரடியான தாக்குதலும் இல்லை. ஆனால் இதற்கு உலக நாடுகள் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கிறாங்க. அப்போ அமெரிக்காவுக்குன்னா வந்தால் அவங்களுக்கு ரத்தம், மற்ற நாடுகள் வந்தால் தக்காளி சட்னி. இந்த முறையில் தான் இந்த உலகம் இருக்குது. ட்ரம்ப் மேலே நடந்த துப்பாக்கி சூட்டினுடைய பின்னணி இதுதான். ஏன் சார் இப்போது ட்ரம்ப்புக்கு ஆயுசு 100ன்னு எடுத்துக்கிறதா? இன்னும் ஒரு நிறைய நாள் இருந்து மக்களை வெறித்தனமாக சாவடிக்க போகிறாரா என்ன? இல்லை, நீங்கள் அமெரிக்க அதிபருக்கான செக்யூரிட்டி புரோட்டோக்கால் அதெல்லாம் ரொம்ப தீவிரமாக இருக்கும். ஒரு நாட்டுக்கு அவர் போகிறார் அப்படின்னா அந்த ஏர்ஃபோர்ஸ் 1ன்ற விமானத்தில் தான் போவார். அந்த விமானமே ஒரு மினி ஆஃபீஸ், மினி ஒரு ஸ்டார் ரூம் ஹோட்டல் மாதிரி எல்லா வசதிகளோடு இருக்கும். அந்த ஃப்ளைட்டில் இருந்தே அவர் பல முடிவுகள் எடுக்க முடியும், கம்யூனிகேட் பண்ண முடியும், எல்லா வசதியும் கொண்டது. இவர் போகிறதுக்கு முன்னாடியே, ஒரு மாதத்துக்கு முன்னாடியே அமெரிக்கன் செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் அங்கே போய் அவர் எங்கே போகிறாரு, வாராரு, எவ்வளோ தூரம் காரில் போகிறாரு, அந்த கார் கூட அமெரிக்காவிலேருந்து கொண்டு வருவாங்க, குண்டு துளைக்காத கார்.
எந்த ஹோட்டலில் தங்குறாருன்னா அந்த ஹோட்டலில் மொத்த ஹோட்டலையோ இல்லை ஒரு 4-5 ஃப்ளோரையோ இவங்க எடுத்துருவாங்க, கண்ட்ரோல் எடுத்துருவாங்க. அது மாதிரி செக்யூரிட்டி பலமாக இருக்கும். அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இதுதான். அந்த செக்யூரிட்டியை மீறி நீங்கள் ஒரு அமெரிக்கன் பிரசிடெண்ட்டை கொண்டுற முடியாது. கடைசியாக கென்னடி கொல்லப்பட்டார் இல்லையா 60s. அதற்கு பிறகு எந்த அமெரிக்க அதிகாரிகளும் அது மாதிரி கொல்லப்படலை. அதுக்கு பிறகு நிறைய இது மாதிரி செக்யூரிட்டிலாம் கொண்டு வந்துட்டாங்க. அதனால் ட்ரம்ப்பு ஆயுசு உறுதி அப்படின்றத விட அந்த செக்யூரிட்டி ஃபோர்ஸு இருக்குது, பலமாக அதை வந்து பின்பற்றுறாங்க. அந்த அவங்களுடைய பாதுகாக்கின்ற வழிமுறைகளும் ரொம்ப நவீன முறையாக இருக்கும். 9/11 தாக்குதலுக்கு பிறகே வந்து அமெரிக்காவில் நிறைய சட்டங்களை எல்லாம் மாற்றம் கொண்டு வந்து பொதுமக்களே உளவு பார்க்கக்கூடிய அளவுக்கெல்லாம் அவங்க செய்கிறாங்க. ஸோ அது ஒருத்தருடைய இமெயிலாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், என்ன சாட் பண்ணுறாங்க, என்ன இதெல்லாமே ஒரு கண்காணிப்புக்குள்ளே கொண்டு வரக்கூடிய சிஸ்டம் தான் அமெரிக்காவில் இருக்குது. அதை தான் ஸ்னோடன் எக்ஸ்போஸ் பண்ணி வெளியே இந்த அமெரிக்க அரசு தனது சொந்த நாட்டு குடிமக்களையே உளவு பார்க்கிறது அப்படின்ற விஷயத்தை தான் ஒரு விசில் ப்ளோயராக அவர் வெளியே கொண்டு வந்தார். அதனால் அவர் இன்றைக்கி ரஷ்யாவில் வந்து ஒரு அகதியாக வாழ்கிறாரு, அமெரிக்காவில் நுழைய முடியாது. அதனால் ட்ரம்ப்பு மட்டும் இல்லை, எந்த அதிபர் வந்தாலும் அவங்க செக்யூரிட்டியோட பாதுகாப்பாக தான் இருக்காங்க, எந்த பிரச்சனையும் வராது. இப்போ இவர் மேலே இப்படி ரிப்பீட்டடாக தாக்குதல் நடக்குது இல்லை சார்? இப்போ கூட ரீசெண்டாக நடந்த தாக்குதல் வச்சு நீங்கள் சொன்னீங்க இல்லையா, இதுக்கு வந்து வேற ஏதாவது உள்ளர்த்தம் இருக்குமா சார்? அதை முதலே சொன்னேன், என்னென்ன அவர் மேலே வெறுப்பு ஓகே, இந்த வெறுப்பு இருக்குது, அதெல்லாம் ஓகே. இதை தாண்டி வேற ஏதாவது இதை தாண்டி வேற எந்த காரணங்களும் இருக்க வாய்ப்பில்லை. மற்றபடி அவர் ட்ரம்ப்பு மேலே இப்போ ஈரான் நாட்டு தலைவர்களை அவர் கொண்டிருக்காரு. இப்போ ஈரான் நாடு பதிலுக்கு வந்து ட்ரம்ப்பு மேலே படையெடுத்து அப்படி ட்ரம்ப்பை கொல்ல முடியுமான்னு அதுக்கு சாத்தியம் இல்லை. அமெரிக்கா எங்கேயோ இருக்குது, ஈரான் எங்கேயோ இருக்குது. அதனால் மற்ற உலக மக்கள் பல மதங்களை சேர்ந்தவர்கள், இப்போ சைனாவை சேர்ந்தவர்கள், வடகொரியா, ரஷ்யா, கியூபா, இந்த மாதிரி அமெரிக்கா எங்கெல்லாம் பொருளாதார தடை விதிச்சிருக்கோ அந்த நாட்டு மக்கள்லாம் ட்ரம்ப்பை வெறுக்கிறவங்களாக இருப்பாங்க. அவர்கள் வேறு பல வழிகளில் வந்து அமெரிக்காவுக்கு நெருக்கடி கொடுக்குறது அப்படின்றத வேணால் செய்யலாம். உதாரணத்துக்கு ஹேக் பண்ணலாம், அமெரிக்காவினுடைய நிறுவனங்கள் வெப்சைட்டு இதெல்லாம் ஹேக் பண்ணலாம். ட்ரம்ப்பு முதல் முறை அதிபராக தேர்தலில் போட்டியிட்ட போது ஜனநாயக கட்சி சார்பில் ஹிலாரி கிளின்டன்னாங்க. அப்போ ஜனநாயக கட்சியினுடைய இமெயிலே ஹேக் பண்ணிட்டாங்க. அது ரஷ்யன் ஹேக்கர்ஸ் தான் ஹேக் பண்ணி அந்த தகவலையெல்லாம் வெளியே விட்டாங்க. அதனாலேயே ஹிலாரி கிளின்டன் தோக்குற மாதிரி ஆச்சு. ட்ரம்ப்புக்கு அதுக்கு பங்கு இருக்குது அப்படின்ற முறையில் சொன்னாங்க. ட்ரம்ப்பு கூட புட்டின் அவருமே ஃப்ரெண்டாக தான் இருந்தாங்க. அதனால் வேறு எதுவும் கான்ஸ்பிரசி தியரி அப்படிலாம் கிடையாது. இப்போ நேற்று நடந்தது என்ன தெரியுது அப்படின்னு சொன்னால், அமெரிக்காவினுடைய சொந்த மக்களே அவர் மேலே வெறுப்பில் இருக்கிறாங்க. இப்போ கைது செய்யப்பட்டவர் ஒரு முஸ்லீமோ, வேறு நாட்டை சேர்ந்தவரோ, வேறு ஏதாவது அகதியா அப்படிலாம் கிடையாது. அவர் அமெரிக்க குடியுரிமை பெற்றவர், ஒரு ஒயிட்டு. அவர் பேரை பார்த்தா கிறிஸ்டின் பேராகவும் இருக்குது. அதனால் அவங்களே அதிருப்தியில் இருக்கிறாங்க அப்படின்றது தான் இது காட்டுது. சார், இப்போ இதோட கன்க்ளூஷன் என்னவா சார் இருக்கும்? அமெரிக்காவை பொறுத்தவரை 2ஆம் உலகப் போருக்கு பிறகு தென் அமெரிக்கா, ஆசியா பல நாடுகளில் வந்து சதிகளை அரங்கேற்றியிருக்காங்க. சிஏஏ மூலமாக பல நாட்டு தலைவர்களை சதி செய்து கொலை செய்வதற்கு சிஐஏ காரணமாக இருக்குது. ஒரு அறிஞரின் கருத்துப்படி 2ஆம் உலகப் போருக்கு பிறகு பதவியேற்ற எல்லா அமெரிக்க அதிபர்களும் போர்க்குற்றம் செய்திருக்கிறார்கள், சதி செய்திருக்கிறார்கள். அவர்கள் சர்வதேச சட்டப்படி தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதனால் அமெரிக்காவை பொறுத்தவரை, அமெரிக்க அதிபர்களை பொறுத்த வரைக்கும் தென் அமெரிக்காவில் ஏராளமான நாடுகளில் அந்த மாதிரி படுகொலைகளை அரங்கேற்றிருக்காங்க. இப்போ சமீபத்தில் வெனிசுவேலா அதிபர் இருக்கார் இல்லையா, அவர் நாட்டுக்குள்ளே, அவர் வீட்டுக்குள்ளே புகுந்து ஹெலிகாப்டரில் இறங்கி அவரை கைது பண்ணி அவரை கிட்டத்தட்ட கடத்தி கொண்டு வந்திருக்காங்க, கிட்னாப் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ இதெல்லாம் வந்து செஞ்சுருக்காங்க அப்படின்னா இது எவ்வளோ பெரிய அத்துமீறல். அதனால் அமெரிக்க அதிபர்கள்லாம் யோக்கியமானவர்கள் அல்ல. இந்த மாதிரி குற்றங்கள் நிறைய செஞ்சுருக்கிறாங்க. இப்போ நம்ம ஈரான் அதிபர் கொல்லப்பட்டதாக இருக்கட்டும், தென் அமெரிக்காவில் பல நாடுகள், இப்போ சிலியில் பினோச்செட்டுன்னு ஒரு அதிபர், அவர் கொலை செய்யப்பட்டதுக்கு சிஏஏ தான் காரணம். அது மாதிரி சிஏஏ அரங்கேற்றின சதிகள் அப்படின்றது வந்து உலகம் முழுவதும் இருக்குது. வியட்நாம் எடுத்துங்க, 70s
வியட்நாமில் வந்து கிட்டத்தட்ட 18 வருடங்கள் அமெரிக்க படை இருந்து வியட்நாமில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை கொலை செய்வதற்கு அவங்க முயற்சி பண்ணாங்க. கடைசியில் தோத்துட்டு போகிறாங்க. அதே போல் ஈராக்லேயும் ஆப்கானிஸ்தான்லேயும் எத்தனை லட்சம் மக்களை கொண்டிருக்கிறாங்க. அதனால் அமெரிக்கா என்பது ஒரு ஜனநாயக ரீதியாக அந்த நாடு இருந்தாலும் உலகத்திற்கு அது ஜனநாயகம் பற்றி அட்வைஸ் பண்ணுவதற்கு எந்த தகுதியும் இல்லாத இல்லை. ஒரு நாடாக இருக்கிறது. ட்ரம்ப் வந்தவொன்னா அது ரொம்ப பட்டவர்த்தனமாக இருக்குது. அவர் பேசுகிறது, அவர் நடந்து கொள்வது, அவர் எடுக்கிற முடிவுகள் எல்லாமே அதைத்தான் வெளிப்படுத்துது. ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப சூப்பராக சொன்னீங்க சார். வணக்கம். ஓடி விளையாடு ஓய்ந்திருக்கலாகாது. அதுக்கு தான் சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல சம்மருக்கு ஆடைகள் வாங்கும் போது அவுட்டோர் கேம்ஸ் ஃப்ரீ. ஓடு ஆடு விளையாடு சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ் சம்மர் கோடையை கொண்டாடலாம்.